ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்திரை திருநாளை முன்னிட்டு நாட்டாட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போகிற பாதை பார்த்தீங்க அப்படின்னாவே ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா காங்கேயம்பாளையத்தில் தான் இருக்குது. காலையில் நேரமாக போகிறோம் அப்படின்னா சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்தாலும், நார்மல் டேஸில் போகிறோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. பட் இன்றைக்கி சித்திரை திருநாள் அப்படின்னாவே ஈரோட்டில் இருக்க மேக்ஸிமம் மக்கள் இங்கே தான் இருப்பாங்க. இதுக்காக சிறப்பு பேருந்து கூட விட்டுருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி பார்த்தீங்க அப்படின்னா நடு ஆற்றுல தான் அமைஞ்சிருப்பார். ஸோ இதெல்லாமே ஆறு தாங்க. பார்க்க வந்து தண்ணி எதுவும் இல்லை. என்ன ரீசன்னா, இது சித்திரை மாதம், ஸோ தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் நடக்கிற பாதை கூட ஆறு தான். நார்மல் இன்னொரு 2 months அப்புறம் வந்தோன்னா ஃபுல்லாகவே தண்ணியில் தான் இருக்கும் சுவாமி. இதுதான் எங்கள் ஃபேமிலிங்க. ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்களும் போனோம். கோயிலுக்கு போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய கடைகள் இருந்துச்சு, சமோசாலாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ரிட்டன் வரும்போது சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதே போயிட்டோம். ஸோ போகும்போது பார்த்தோம்னா கூட்டம் இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா காலை நேரமாக வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் நேரமாக வந்துட்டோம். இப்போ கூட்டமும் அதே நாங்கள் நினச்ச மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ நாங்களும் லைனில் நின்று அப்படியே அந்த க்யூவில் போயிட்டு மேலே போனோம். மேலே பார்க்கும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க முன்னால் இருக்க ஸ்தல விநாயகரையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு, இதாங்க அந்த ஸ்தல விநாயகர், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகர் தான் முதல்ல தரிசனம் பண்ணோம். நாங்களும் அதே மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டோம். நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே நின்னோங்க. அங்கே இருக்க வியூ பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நடுவில் இருக்க பிளேசஸ் கோவில் அப்படின்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம முருகரை கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே இருக்க வியூ பாருங்கள், சுற்றி சூப்பராக இருக்குங்களா. இது வந்து ஆறுங்க, நம்ம காவேரி ஆறு தான். சாமி பார்த்திங்கன்னா நடுவில் தான் இருக்குது கோவில். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதெல்லாமே நம்ம நாட்டாட்டீஸ்வரர் பார்க்குறதுக்காக தான் இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே வந்து எந்த க்யூவும் கிடையாது. ஸோ அப்படியே கூட்டமாக தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சாமி பார்த்தாச்சு. நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இதான் நம்ம நாட்டாட்டீஸ்வரர். இவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அப்படியே சாமி கும்பிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா நாங்களும் ஒரு ஃபேமிலியோட ஒரு குட்டி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த சமோசா வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் போகும்போது சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டார். ஸோ அவருக்காக ஸ்ப்ரிங் ரோல் வாங்குறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே சில்லிஸும் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே சில்லி சாப்பிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ட்ரை பண்ணோம். பட் சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபேமிலியோடு இந்த டைமில் சாப்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதுக்காக சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சாமி தரிசனம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.